Good morning students. Today class unit 5 example 5.10 பார்க்க போறோம். அதாவது 5.10 பார்க்க போறோம்பா. சரிங்களா? The line R passed through the point -2, 2 and 5, 8. சரிங்களா? ஒரு பாயிண்ட் வந்து நேம் கொடுத்துருக்காங்க R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் ஒரு செட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளோதானம்மா -8, 7 -2, 0. ஓகேங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுடைய ஸ்லோப்பும் பெர்பெண்டிகுலராக கேட்குறாங்க. நம்ம வேற ஒன்றும் இல்லை. என்ன கேட்குறாங்க? பெர்பெண்டிகுலர் லைனாக கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஸ்லோப்புடைய ஃபார்முலா தெரியணும் இல்லையா? 2 பாயிண்ட்ஸோட ஸ்லோப் ஃபார்முலா நம்ம m = y2 - y1 / x2 - x1. இதான் நம்ம ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெர்பெண்டிகுலர் ஃபார்முலா தெரியணும் இல்லைங்களா? பெர்பெண்டிகுலர் ஃபார்முலானா m1 × m2 = -1. இது ஒரு ஃபார்முலாமா. போடுறோம் ஆருக்கு போடுறோம். ஏன்னா இந்த லைன் R pass through the point -2, 2 and 5, 8. சரிங்களா? இப்போ ஆருக்கு போடலாமா? ஆருக்கு போடுறீங்க. என்னது? ஏர். ஓகேடாமா? போடலாமா? பாருங்க. x1 = -2, x2 = 5, y1 = 2, y2 = என்ன வரும்? 8. போடலாமா? இப்போ ஆருக்கு போடுறோம். இப்போ m = ஃபார்முலா போடலாமா? y2 8 - 2 என்ன வரும்? 5. ஃபார்முலா ஒரு மைனஸ், சம்மில் ஒரு மைனஸ், +2. ஓகேடாமா? 8 × 2 வரும் 6. ஓகேவா? 5 + 2 7. யார் இது? m1. ஓகேடாமா? முடிஞ்சிடுச்சு. அடுத்து வாமா m2 பார்க்கலாமாம்மா? m2 யாருக்கு? எஸ்ஸுக்கு. எஸ் த லைன் பாஸ் த்ரூ த பாயிண்ட் -8, 7 -2, 0. போடலாமாம்மா? அப்போ எஸ்ஸுக்கு போடுறீங்க. ஓகேடாமா? எஸ்ஸுக்கு போடும்போது என்ன கிடைக்கும்? இயர். ஓகே. x1 = -8, x2 = -2, y1 = என்ன வரும்? 7, y2 = 0. ஓகேடாமா? ஃபார்முலா போடலாமா? இப்போ யாருக்கு போடுறீங்க? எஸ்ஸுக்கு போடுறீங்க. அப்போது m = y2 0. ஓகேவா? y1 7 -7 ஓகேவாமா? இது வந்து என்னது? x2 வந்து என்னது? -2. அது +8 மாட்டோம். ஏன்னா ஃபார்முலா ஒரு மைனஸ், சம்மில் ஒரு மைனஸ். ஓகேவாமா? ஸோ ஆன்சர் வரும் -7/6. 8ல் 2 போனால் 6 ஆகிடுச்சு. இது வந்து m2ன்னு எடுத்துங்க. பெர்பெண்டிகுலர் சொல்லுதம்மா m1 × m2 = -1 வந்தால் இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன் சொல்கிறோம். ஓகேவாம்மா? இப்போ m1 என்னது? 6/7 × m2 என்னது? -7/6. ஓகேவாம்மா? இப்போ 7 6 ஆன்சர் வரும் -1. வரும் -1. புரியுதாம்மா? இப்போ -1 தானே இருந்தோம். ஓகேவாம்மா? therefore the line R is perpendicular. ஓகேவா? to line S அப்படின்னு சொல்கிறோம்மா. புரியுதுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் அழகாக எழுதுங்க. ஓகேவா? பெர்பெண்டிகுலர் லைன் டு லைன் எஸ். ஓகேவா? புரியுதுமா? தேங்க்யூடாம்மா.